ஹாய் காய்ஸ்! இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு கோவில் டே தான். எந்த கோவில் போகிறோங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மோர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்றது பின்னாடி பார்த்துட்டே இருக்கோம். ஆமாம், நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஆனால் ஏன்னா காலையில் போகலான்னு பார்த்தா சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பி ஒரு 5 மணிக்கு மேலே அப்படியே கிளம்பி போயிட்டோம். ரொம்ப நாளாக இந்த ஆங்கிளில் வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் அன்றைக்கி தான் தோணுச்சு, சரி இதை எடுத்து பார்ப்போம், நல்லா இருந்தால் இதையே வச்சுக்கலான்னு. நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நாங்களும் நியரஸ்ட்டு கோவிலுக்கிட்ட வந்துவிட்டோம். அண்ட் இந்த டேர்னிங் பார்த்தாலே கோவில் உங்களுக்கு எதுன்னு கெஸ் பண்ண தோணியிருக்கும். ஆமாங்க, இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஒத்தக்கடையில் இருக்க யோக நரசிம்ம பெருமாள் கோவில் தான். நாங்கள் இது கல்யாணம் ஆனதுலேருந்து கோவில் வரணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் எங்களோட சுச்சுவேஷன் வர முடியல. அப்புறம் பாப்பா பிறந்துட்டாங்க. அப்புறம் இப்போ தான் திடீர்னு நாங்கள் சொன்னோம், சரி கோவில் போகலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். காலையில் போகலான்னு கிளம்புனோம். அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக கிளம்பி வந்துவிட்டோம். இது வரைக்கும் பாருங்கள், ரைட்டில் தெரிகிறது தான் யானைமலை கோவில் பெருமாள் அதோட மலை. ஆனால் இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா, இது ஃபுல் மலையும் பார்க்கும்போது ஒரு யானை படுத்திருக்க மாதிரி தான் அந்த மலை இருக்குது. அதனால் அதோட யானைமலைன்னு பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேறு எதுவும் கதை தெரிஞ்சால் அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் இது பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் இப்போ கோவில் நியரஸ்ட்டு வந்துட்டோம். வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்களும் கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அப்படியே போகலான்னு இருக்கோம். இது ஃபஸ்ட் டைம்னால எது கோவில் தெரியல. இங்கே தான் லெஃப்ட் சைடில் பார்க்கிங்கை போட்டுட்டு அப்படியே போகிறோம். சரி, இதுதான் இது பார்க்கிங் என்னென்னு வேறு தெரியல. மலையில் ஏற்றி தான் உள்ளே அப்படியே நிப்பாட்டிட்டு போகிறேன். இதுதான் பெருமாள் கோவில்னு சொன்னாங்க ஒய்ஃபு. அப்புறம் பார்த்தா இது கீழே இறங்கி ஒருத்தர்கிட்ட கேட்டால் இது பெருமாள் கோவில் இல்லை, முருகன் கோவில் அங்கே இருக்குல்ல, அதான் பெருமாள் கோவில்னாங்க. அப்புறம் ரைட் சைடு அந்த ரெட் கலர் ஷீட் சாய்பாபா கோவில். அப்புறம் நாங்களும் கோவிலில் வந்துவிட்டோம். உள்ளே வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டோம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பெருமாளோட சிலை கல்லுலேயே மலையிலே செதுக்கியிருக்காங்க, நம்ம திருப்பரங்குன்றம் கோவில் மாதிரி. ஆனால் உள்ளே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. கூட்டம் வர்றதும் தெரில, போகிறதும் தெரில. எல்லாம் வராங்க, சாமி கும்பிட்றாங்க, போயிட்டே இருக்காங்க. ஒரு ரஷ்ஷாகவே தெரியல. நாங்கள் நைட் ஆகிடுச்சு. அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடலான்னு போனோம். ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ படம் எடுத்த பிளேஸ் மாதிரி தெரியுது. முன்னாடி முருகன் கோவில் இருக்க இடம் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். முருகன் கோவிலும் அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ இதாக இருக்குது. ஒரு இதாகவே இல்லை, க்ரௌடாகவே இல்லை, நீட்டாக இருக்குது. சாமி கும்பிட்றது கொஞ்சம் திருப்தியாக கும்பிட்டுட்டு வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் முருகன் கோவில் கும்பிட்டுட்டு சிவன், அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்க துர்க்கை இருந்தாங்க, அவங்களையும் கும்பிட்டு நாங்கள் அப்படியே வெளியே போனோம். அங்கே ஒரு ஷெட்டு பார்த்திங்கன்னா அதுவும் கோவில் தான், பட் அது ஐயப்பன் கோவில் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது ஒரு அம்மன் கோவில். தூரமாக இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், அது ஐயப்பன் கோவில் மாதிரி இருக்குது, ஐயப்பன் கோவிலுக்கு போகலான்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அது ஒரு அம்மன் கோவில். அங்கேயும் போனோம். அங்கேயும் சைலண்ட்டாக தான் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பாப்பாவில் விளையாடணும். பாப்பாவுக்கு மனசே வெளியே போகணும். பாப்பாவுக்கு ஒரே ஜாலி தான். லக்ஷ்மண் கூப்பிட்டா மேலே திரும்பி பார்ப்பாங்க. இதே மாதிரி மோர் வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.